ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரச்சனை பண்றவங்க சோலிய முடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். என்னடா கதிரு கலிவர்தன் பிளான தெரிஞ்ச மாதிரியே பேசுறான். அதான் நிக்கிறார மணி. இத்தனை நாளா ஊரு பிரச்சனைக்கு ஏதாவது வந்திருக்காரா? இப்ப வந்திருக்காருன்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு தானே அர்த்தம். இவங்க எல்லாரும் கலிவர்தன் சொல்லிதான் வந்திருக்காங்க. ஏன்பா என்னப்பா பேசுற? அப்போ நாங்க இது வரைக்கும் வரலனா இப்போ பொது விஷயத்துக்கு வரவே கூடாதா? சரி, உங்க யாருக்கும் கலிவர்தனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா உங்க போன் எல்லாத்தையும் கொடுங்க. அதுல கலிவர்தன் கூட நீங்க யாராவது பேசிருக்கீங்களா நானும் பாக்குறேன். கொடுங்க போன் எல்லாம். நர்மதா சொன்ன மாதிரி உங்க போன் எல்லாம் கொடுங்க. அத பார்த்தா தெரிஞ்சிரும்ல நீங்க உண்மையிலே ஊருக்காக தான் வந்திருக்கீங்களா இல்ல கலிவர்தன் ஊத்தி கொடுத்ததுக்காக வந்திருக்கீங்களான்னு. மணினா உன் போனை கூட அத பார்த்தா தெரிஞ்சிரும். போன குடு. நீ கலிவர்தன் ஆளா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். எப்பா கதிர, அந்த கலிவர்தன் சொல்லிதான் இவங்கெல்லாம் வராங்கன்னே வச்சுக்க. நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல நாங்க பார்த்துட்டு தான் சும்மா இருப்போமா? பிரச்சனைங்கிறது சண்டை போடுறது மட்டும் இல்ல. தவறா ஒரு வார்த்தை விட்டா கூட அது எங்க தாத்தாவுக்கு தான் அசிங்கம். உங்களுக்கு தெரியாததா? காதுல விழுற வார்த்தை கட்டையில போற வரைக்கும் மாறாதுங்கிறது. நீ சொல்றது சரிதான் கதிரு. ஆனா கோயில் நகைக்கு ஒரு தீர்வு வேணும்ல. உங்க தாத்தாவை பார்த்து கேட்க வேண்டாம்னு சொல்றத அத நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நான் தான் சொன்னேன்ல நகை வந்துரும்னு. ஏமா திரும்ப திரும்ப நாங்க சொல்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ சொல்றதெல்லாம் ஊர் ஏத்துக்காது. இதே வார்த்தைய சிதம்பரையா சொல்லட்டும், அப்ப நாங்க நம்புறோம். சிதம்பரையா சொல்ல சொல்லுங்கம்மா. உங்க தாத்தா சொல்லுவாரா கதிரு? சரிங்க, தாத்தா சொல்ற வார்த்தைய கதிர் சொன்னா ஏத்துப்பீங்கல்ல? சொல்லுங்க, கதிர் சொன்னா ஏத்துப்பீங்களா? கதிரும் இந்த ஊர் தானே? கதிர், நீங்க இப்ப சொல்ல போற வார்த்தையில தான் நம்ம தாத்தாவோட மரியாதையே அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு ஏன் எப்படின்னு கேட்காம 2 நாளைக்குள்ள கோவில் நகை வந்துரும்னு இவங்க கிட்ட சொல்லுங்க. கதிர், நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க சொல்லுங்க கதிர். ஏன்பா இவ்வளவு நேரம் பேசின கதிரு இப்ப ஏன் அமைதி ஆயிட்டான்? ஏன்பா நீ சும்மா இருப்பா. கதிரு நீ சொல்லுப்பா. நான் அவரோட பேரங்க. அவருக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் தான். அக்கா ஒரு நேர சொம்பு தண்ணி கொடுங்க. அக்கா எடுத்துட்டு வாங்க அக்கா. நோம்பு சாட்டுக்கு நகை வந்து சேரும். இத நான் கும்பிடுற குலசாமிய சாட்சியா வச்சு இந்த தண்ணி மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன கதிர திடீர்னு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்ட? என் வார்த்தையை தாண்டி என் மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதுக்கு தான். ஏன்பா எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல தண்ணி மேல சத்தியம் பண்ணவங்கள நான் ஊருக்குள்ள பார்த்ததே இல்ல. அது என்ன ஒரு கொடுமை தானே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கேன்னு கேட்க வரீங்கல்ல, அதானே? எல்லாமே தெரியும்ண்ணே. இதே ஊர்ல 50-60 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தங்க இதே மாதிரி தண்ணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி அவங்க வாக்க காப்பாற்ற முடியாம உயிரை விட்டுருக்காங்க. சொன்ன வாக்க காப்பாத்துற வரைக்கும் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கணும், அதானே? ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது, அவ்வளவுதானே?